ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 30ஆம் அத்தியாயம். பரத்வாஜ முனிவரின் விளக்கம். ஸ்வர்ணமுகியின் விளக்கம். சூதமா முனிவர் கூறினார், அனைத்து தீர்த்தங்களையும் கண்ட பிறகு அங்கு வந்த பிரதாவின் மைந்தனான அர்ஜுனன் மகிழ்ச்சியை அந்த பெரிய நதி அதிகப்படுத்தியது. அந்த நதிக்கரையில் உள்ள வில்களின் சித்தர்களும் அவர்களது பெண்களும் மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்தனர். நீர் தெளிப்பதால் குளிர்ந்த காற்று அவர்களுக்கு சேவை செய்து அவர்களை பாதுகாத்தது. அதன் உயரமான அலைகள் மேகங்களுடன் தொடர்பு கொண்டதால் நதி வானத்தில் பாயும் பரலோக கங்கையை தழுவுவதற்காக அதன் கைகளை உயர்த்தியது போல் தோன்றியது. அதன் கரையில் உள்ள தவத்தோப்புகள், ஆகுதிகளிலிருந்து புனித நெருப்பின் நெய் காணிக்கை செலுத்துதல், எழுந்த புகை தூண்களாலும் மரங்களின் கிளைகளில் தொங்கும் பட்டை ஆடைகளாலும் குறிக்கப்பட்டன. முக்கிய முனிவர்களாலும் சிறந்த சூரர்களாலும் சுற்றிலும் நிறுவப்பட்ட திரிசூலத்தை தாங்கிய இறைவனின் தெய்வீக லிங்கங்கள் அந்த நதியின் கரையில் காணப்பட்டன. அந்த நதியின் கரையில் உள்ள மணலில் தங்கள் இருப்பிடங்களில் ஓய்வெடுத்த பிறகு பறவைகளில் சிறந்தவையான அன்னங்கள் தங்கள் மூல இல்லமான மானச ஏரியை மறந்து விடுகின்றன. அந்த நதி தானியங்களை தரும் தாவரங்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது மற்றும் கால்வாய்கள் வழியாக பாயும் அதன் நீரால் மக்களை பாதுகாக்கும் திறன் கொண்டது. அதன் மூலம் வறட்சியின் வேதனையை போக்குகிறது. கடலுக்கு பிரியமான இந்த நதி அசாதாரணமான அற்புதமான வடிவத்தை கொண்ட ஒரு பெண்ணை போல பிரகாசித்தது. சக்கரவாக பறவையான சிவப்பு வாத்து பறவைகள் அவளுடைய நீண்டு கொண்டிருக்கும் மார்பகங்களாக இருந்தன. அவர்கள் பத்ரவல்லிகளால், நறுமணம் நிறைந்த வண்ணமயமான பொருள்களால் வரையப்பட்ட உடலில் உள்ள கோடுகள் அல்லது உருவங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். மணல் கரைகள் அவளது பிட்டமாகவும் சுழல் அவளது தொப்புளாகவும் கொண்டு அவள் பிரகாசித்தாள். முழுமையடைந்த தாமரை அவளுடைய முகமாக இருந்தது. நகரும் மீன்கள் அவளுடைய ஜோடி இணைகளாக, அதாவது விழிகளாக இருந்தன. இரு விழிகளாகவே இருந்தன. நுரைகளை அவளுடைய ஆடைகளாக கொண்டு அவள் பிரகாசித்தாள். அன்னங்களின் நடையால் அவள் வசீகரமாக இருந்தாள். நீர்வாழ் பறவைகளின் கீச்சிடும் சப்தம் அவளுடைய குரலும் பேச்சாகவும் இருந்தது. அவள் விழிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாள். இடையில் பாயும் நதியின் மேற்கு கரையில் தனஞ்சயன், அதாவது அர்ஜுனன், காளஹஸ்தி என்ற உயரமான மலையை கண்டான். இந்த மலையின் பல உயரமான சிகரங்கள் வானத்தின் பகுதியை சுரண்டின. இந்த மலையின் அடிப்பகுதி 7 பாதாளங்களுக்கும் கீழே உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஸ்வர்ணமுகி நதி கரையில் உள்ள காளஹஸ்தீஸ்வரரையும் பிற தெய்வங்களையும் தரிசித்து வழிபட அர்ஜுனனுக்கு கிடைத்த வாய்ப்பு. அந்த பெரிய நதியில் நீராடிய பின்னர் அர்ஜுனன் அந்த மலையில் உள்ள அனைத்து சூரர்களாலும் வணங்கப்படும் காளஹஸ்தீசர் என்ற தெய்வத்தை தரிசித்தான். பக்தியால் நிறைந்த மனதில் மலைகளின் தலைவனின் மகளுடன் மகாதேவரை வணங்கினான். அதன் மூலம் அவன் முழு மன நிறைவை அடைந்தான். மற்ற இடங்களில் இதற்கு முன்பு இல்லாத சிறப்பு அம்சங்களை காணும் ஆசையுடன் அர்ஜுனன் மர்மங்களின் ஒரே இருப்பிடமான அந்த பெரிய மலையில் அலைந்தான். மலையின் சிகரங்களிலும் முகடுகளிலும் வாழ்ந்த சித்தர்களை தங்கள் பெண்களுடன் இணைந்து தேவர்களின் தலைவனின் கதைகளை பாடினான். மலர்களாலான வில்லுகளில் அமர்ந்திருந்த கந்தர்வர்களை அவர் மிகுந்த மரியாதையுடன் கண்டார். அப்சர பெண்களுடன் இணைந்து மலர்களில் இருந்து எடுக்கப்பட்ட உட்கொள்ளப்பட்ட மதுவினால் உற்சாகமாகவும் போதையுடனும் இருந்தனர். தனிமையான இடங்களில் சிவனை தியானிப்பதில் ஆழ்ந்த மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்த தெய்வீக யோகிகளை கண்டார். சுற்றிலும் அவர் அமைதியான மற்றும் மிகுந்த அமைதி கொண்ட துறவிகள் மற்றும் தவ தோப்புக்களை கண்டார். பாண்டுவின் மைந்தன் பல்வேறு வாசஸ்தலங்களுக்கு நுழைவாயிலில் உள்ள முற்றம் காணிக்கையாக வழங்கப்பட்ட நிவார தானியங்களால் பிரகாசமாக இருப்பதை கண்டார். முனிவர்கள் உணவை தவிர்ப்பது
அல்லது காற்றை மட்டும் உட்கொள்வது அல்லது இலைகளை உட்கொள்வது அல்லது சூரிய ஒளியை உட்கொள்வது ஆகியவற்றை கண்டார். அவர்கள் அனைவரும் தங்கள் புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தி அமைதியாக இருந்தனர். மலர்கள் நிறைந்த மலர்களின் இனிமையான வாசனையால் அறைகளை நறுமணம் கமழச் செய்த தாமரை குளங்கள் அவரது விழிகளுக்கு மகிழ்ச்சியை தந்தன. கிராதர்கள் வேட்டைக்காரர்கள் தங்கள் பெண்களுடன் இணைந்து மான்களை தேடி வேட்டையாடும் எண்ணங்களில் மூழ்கி நன்கு கட்டப்பட்ட வில்லுடன் நடப்பதைக் கண்டார். அர்ஜுனன் ஸ்வர்ணமுகரி கரையில் அமைந்துள்ள பரத்வாஜ முனிவரின் இல்லத்திற்கு செல்கிறார். மலையின் அழகான தெற்கு பகுதி வழியாக நடந்து செல்லும் போது குருவின் வழித்தோன்றல் பரத்வாஜ முனிவரின் புனித இல்லத்தை கண்டார். வாழைப்பழங்கள், தென்னை மரங்கள், மாமரங்கள், கருங்கல் போன்ற பழங்கள் மற்றும் மலர்கள் நிறைந்த மரங்கள் அதை அழகாக்கின. சம்பக மலர்கள், சந்தன மரங்கள், தக்கோலா, அசோகா, ஹிந்தலா, தாலா, கேடகி, தாடிமா அதாவது மாதுளை, ஜம்பு, ரோஜா, குமிழிப்பழம், கடம்ப, காதிரா, கடக, அர்ஜுன, பாதாள, சரக்ரு, தேவதா, பூதாளா, சிடார், கராஞ்சகா, லவங்க, கிராம்பு மரங்கள், லுங்கா ஒரு வகை சிற்றான் மரம், லாவலி, பிரியங்கு, திலகா, விபீதா, ஸ்ரீபலா, பில்வா புனித அத்தி மரம், மதுகா, பிலாக்ஷா, கேசரகா, ஜம்பு மரம், நாரங்க மரம் அதாவது தோடம் பழ மரம், நிபா மரம், அமலக்கா மரம் மற்றும் கௌசிக மரங்கள். அது வாசந்தி, குந்தா, ஜாதி போன்ற மல்லிகை வகைகள் கொடிகளால் சூழப்பட்டிருந்தது. பல்வேறு ஏரிகள் மற்றும் குளங்கள் அதற்கு மகிமையையும் மகத்துவத்தையும் கொண்டு வந்தன. அசாதாரணமான மற்றும் முன்னோடி இல்லாத நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டு தேனீக்கள் சுற்றிலும் சுற்றி திரிந்தன. சிவப்பு வாத்துக்கள், கொக்குகள், நாரைகள், அன்னங்கள், கரண்டவ வாத்துக்கள் போன்ற பறவைகள் அவற்றை நாடி வந்தன. ஏரிகள் சிவப்பு தாமரை, நீலத்தாமரை, அல்லி போன்ற பல்வேறு மலர்களால் குறிக்கப்பட்டன. ஏரிகள் மற்றும் குளங்கள் தண்ணீரால் நிரம்பி இருந்தன. தேன் போன்ற இனிமையானவை. துறவி இல்லம் விசித்திரமான விஷயங்களின் தனித்துவமான இடமாக இருந்தது. சிங்கங்கள், யானைகள், புலிகள், கரடிகள், மான்கள் போன்ற பல்வேறு வகையான விலங்குகளால் நிறைந்திருந்தது. அவை அனைத்தும் ஒருவருக்கொருவர் நட்பாகவும் உதவியாகவும் இருந்தன. அங்கிருந்த தோட்டங்களும் பூங்காக்களும் நந்தனம், சைத்ரரதன் மற்றும் பிற தெய்வீக மலர் வனங்கள் பூங்காக்கள். அவை வேறு சில தெய்வீக மலர் வனங்கள் அதாவது பூங்காக்களை விட மிகவும் உயர்ந்தவை. அது அனைவருக்கும் உயர்ந்த பேரின்பத்திற்கு காரணமாக இருந்தது. மனங்களின் சிந்தனை சக்திக்கும் வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்தும் சக்திக்கும் அப்பாற்பட்டது அது. இனிமையான குரலின் கிளிகள் தெய்வீக சிவாகமங்களின் சிறந்த அர்த்தங்களை தங்கள் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தின. ஆசிரமத்திற்கு மேலே உள்ள வானம் நெய்யை அதில் ஊற்றும் போது புனித நெருப்பிலிருந்து எழும் அடர்த்தியான புகை தூண்களால் இருட்டாக மாறியது. அதையே கண்ட மயில்கள் அகால மேகங்கள் வானத்தில் பரவுகின்றன என்ற தவறான கருத்தை கொண்டிருந்தன. காடுகளில் தொடர்ச்சியான விளையாட்டிற்கு பிறகு சிங்கங்கள் சோர்வடைந்த போது யானைகள் தாங்களாகவே அங்கு அவர்களை அணுகி தும்பிக்கைகள் வழியாக அவர்கள் மீது தண்ணீரை பொழிந்து அவர்கள் உடல்களுக்கு சிறிது நிவாரணம் அளித்தன. அந்த தவத்தோப்பை கண்ட பாண்டுவின் மைந்தன் ஆச்சரியத்தால் மயங்கி விழுந்தான். துறவிகளின் சக்தியை புகழ்ந்தான். தம்மை பின்பற்றுபவர்கள் அனைவரும் இங்கும் அங்கும் அலைந்து திரிவதை தடுத்து அவர் தனது நண்பர்கள் மற்றும் சிறந்த பிராமணர்களுடன் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். பரத்வாஜ முனிவருக்கு அர்ஜுனன் மரியாதை செலுத்துகிறார். அவருக்கு முன்னால் குந்தியின் மைந்தன் பரத்வாஜ முனிவர் சுடர்விடும் நெருப்பின் பிரகாசத்துடன் பிரகாசிப்பதை கண்டார். அவர் பல சிறந்த முனிவர்களால் சூழப்பட்டார். அவர் தனது உடல் முழுவதும் சாம்பலை பூசினார். ஒரு மான் தோல் அவரது மேலாடையை உருவாக்கியது.
புதிய மேகத்தால் சூழப்பட்ட கைலாசத்தை விட அவர் பிரகாசமாக இருந்தார். நிரந்தர மின்னல் கோடுகளுடன் கூடிய இலையுதிர் மேகம் போல தங்க பளபளப்பான அவரது பின்னப்பட்ட முடியுடன் அவர் புத்திசாலித்தனமாக இருந்தார். ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களின் அர்த்தங்கள் கூட்டாக வந்து தனது வடிவத்தை ஏற்றுக்கொண்டது போல் அவர் தோன்றினார். அவர் அதுபோல மிகுந்த மங்களத்தின் கொள்கலன், தெய்வீக அறிவு மற்றும் ஞானம். அன்புள்ள மனைவிகள் போல நல்லொழுக்கங்கள் அவருக்கு நிரந்தரமாக தொட்டு மன உறுதி, பொறுமை, கருணை, மனநிறைவு மற்றும் அமைதி ஆகியவற்றை கொண்டிருந்தது. அவருக்கு குறைவற்ற பிராமண பெருமை இருந்தது. பிரித்தாவின் மைந்தன் அர்ஜுனன் மெதுவாக அவரை அணுகி அவரது தாமரை போன்ற பாதங்களில் அவரது 8 அங்கங்கள் தரையை தொட்டு வணங்கினார். பரத்வாஜ முனிவர் அர்ஜுனனுக்கு தனது விருந்தோம்பலை நீட்டிக்கிறார். சிறந்த முனிவர் பிரித்தாவின் மகனை எழுப்பினார். அவர் அங்கு வந்து அவரது பாதத்தில் பணிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவரை மனதார ஆசீர்வதித்தார். ஆர்க்கியம் மற்றும் பிற பொருட்களால் அவரை அன்பான விருந்தினராக முறையாக கௌரவித்த பின்னர் அவர் அவருக்கு ஒரு இருக்கையை வழங்கினார். அவர் அதில் அமர்ந்ததும் அவரது நலனை குறித்து விசாரித்தார். முனிவரிடமிருந்து உரிய மரியாதை மற்றும் விருந்தோம்பலை பெற்ற பிறகு பாண்டவ சகோதரர்களில் நடுவில் இருந்தவர் சிறந்த முனிவரை மகிழ்ச்சியான வார்த்தைகள் மூலம் உபசரித்தார். பின்னர் பரத்வாஜ முனிவர் தான் விரும்பிய அனைத்தையும் தரும் தெய்வீக பசுவை நினைவு கூர்ந்தார். அது பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் தாராளமாக விநியோகித்தது. தேவி பிரித்தாவின் மைந்தன் தனது சீடர்களுடன் உணவை எடுத்துக்கொண்டார். முனிவருக்கு மரியாதை செலுத்திய பின்னர் மீதமுள்ள நேரத்தை சுவாரஸ்யமான கதைகளை குறித்து உரையாடுவதில் கழித்தார். பின்னர் அவர் மாலை பிரார்த்தனையுடன் தொடர்புடைய சடங்குகளை செய்து புனித நெருப்பில் ஹோமம் செய்தார். பின்னர் அவர் பிராமணர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் குடிசையில் உள்ள தனது இருப்பிடத்திற்கு சென்றார். அங்கு அவர் புகழ்பெற்ற முனிவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அமர்ந்தார். ஆற்றிலிருந்து குளிர்ந்த காற்று வீசிய போது அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அவரை மகிழ்வித்தார். பின்னர் அவர் நதியின் சக்தியை குறித்து கேட்க எண்ணினார். முனிவரிடம் இவ்வாறு கேட்டார்: அது யாரால் இங்கு கொண்டு வரப்பட்டது? அவள் எந்த மலையிலிருந்து எழுகிறாள்? அவளுக்கு எப்படி உயர்ந்த சக்தி கிடைத்தது? 30ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.